அதே மாதிரி எங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர் என்னன்னா இந்த தள்ளுவண்டி கடை மாதிரி ரோட்ல பூரி போட்டு வச்சிருந்தாங்க. வெளியே இருந்து 6 பேருக்கானா சுட சுட தருவீங்களான்ட்டு. அப்ப அவங்க வந்து 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுட சுட தருவீங்களான்னு நான் கேட்டதுக்கு அந்த ஆள் சொல்றான், உள்ளவா சுட சுட தரேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கடையை அடிச்சு ஒடிக்காத குறைதான். எங்க பாருடா இவ்வளவு பெருசா இருக்கு, இது பாருடா இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இப்ப திருநங்கை சில பேர் உஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆண்கள் வெள்ளை ஷர்ட் போட்டு ஊரை ஏமாத்துறா இருக்காங்க தெரியுமா. அரசியல்வாதி முதல் கொண்டு 13-14 வயசு இளம் ஆண்கள் வரையுமே கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அசிங்கமா இல்லையா, இப்படியா நீ ஒரு திருநங்கை தானே, நீ இந்த மாதிரி லவ் பண்ணலாமா, உனக்கு அதுக்கெல்லாம் அருகதை இருக்கா, நீ என்ன பொண்ணா, நீ என்ன பிள்ளைய கொத்துப்புற, நீ பிள்ளை பெற்று கொடுக்க முடியுமா உன்னால, அப்படிலாம் பேசியிருக்காங்க. நான் சொன்னேன் தப்புன்னா அது 2 சைட்ல தான் இருக்கணும். நீ என்ன கேட்கற, ஏனியா அவனை கேட்கல அப்படின்ட்டு. இந்த பாண்டுங்க 15, 16, 13 இந்த பாண்டுங்க 13 வயசு. ஆமாங்க 13 வயசா? இப்ப நீங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா எத்தனை அண்டர் ஏஜ் பீப்புள் மெசேஜ் இருக்குன்னு நான் காட்ட முடியும். 13 வயசு பசங்க உங்களை கூப்பிடுறாங்க. அந்த மாதிரியும் டபுள் மீனிங்ல கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. சும்மா டேட்டிங் போலாமா, வெளியே படத்துக்கு போலாமா, என்ன உனக்கு என்னடா வயசாகுது, என்னடா படிக்கிறேன்னா 8th படிக்கிறேன், 10th படிக்கிறேன், +2 12th எக்ஸாம் எழுதுறேன், இப்படிலாம் நடந்திருக்கு. சுகர் டேடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சுகர் டேடின்ட்டு. ஏன்னா அவங்க எப்படின்னா, நீ எனக்கு இன்பங்களை கொடு, நான் உனக்கு பரிசுகள் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த பயம்ன்றதே நெஞ்சில கிடையாது, மனசுல கிடையாது. ஓப்பனா போய் பேசுதுங்க, எல்லாத்தையும் ஓப்பனா போய் பண்ணிடுதுங்க. இறங்கி இப்படின்னு ஒரு குத்துன இந்த இடத்துல. அது அவன் கார்ல கூப்பிட்டு நான் போலன்றதுக்காக. கார்ல எது கூப்பிட்டாரு உங்களை? அவரு வேற விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்காரு. தமிழ்கார பசங்க 2 பேர் இருக்காங்க, பார்த்துட்டு அப்படி சும்மா இருக்காங்க. அந்த ஆள் திரும்பி என்ன அடிக்க வரான். பட் அந்த ஆள் கைய புடிச்சு அவனை அடிச்சது ஒரு இந்திக்கார பையன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என் அப்பா வயசுல இருக்கவர் லிஃப்ட் கேட்டாரு, நான் கூட்டு டிராப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆள் கிட்ட கையில காசு கிடையாது, பார்த்தாலே தெரியுது. நான் பரிதாபப்பட்டது காரணம் என் அப்பா வயசுல ஒருத்தர். ஏன்னா எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எனக்கு அது ஒரு கஷ்டம். ஸோ எங்க அப்பா வயசுல யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதை நான் இறக்கி விட்டுறேன். அந்த ஆள் இறக்கி விட்டுட்டு, உங்க வீடு எங்க இருக்கு, போலாமா பண்ணலாமா. நான் வாயில ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தை நான் அசிங்கமா தான் கேட்டேன். சில பேர் மோஸ்ட்லி பசங்க பண்ற விஷயம் கிட்ட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர், அக்கா உங்க ஃபோன் நம்பர் கொடுங்கக்கா, அக்கா ஃபோன் நம்பர் கொடுங்கக்கா, அதுதான் கேட்பேன். ரோட்ல உங்க அக்கா போய் இந்த மாதிரி ஒரு பையன் கேட்டான்னு நீ கேட்பியா? அது நீ கேட்கறதா கேட்கறேன், அக்கா சொல்லி என்ன கேட்கறேன் நான் கேட்பேன். இல்ல எங்களுக்கு பொறுத்தவரை அந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லுவாங்கன்னா லிவிங் டுகெதர்ல இருக்கலாம். லிவிங் டுகெதர் எதுக்கு? நீங்க கல்யாணமே பண்ணிக்காம எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும்ன்றதுக்காக லிவிங் டுகெதர் வந்திருக்கு. இதற்கு எத்தனை ஆண்கள் அப்படி கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட? பல ஆண்கள் கேட்டுட்டாங்க. நான் பல 100 ஆண்கள் சொல்வேன். நான் இல்ல சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்திலே சொல்லியிருப்பேன், ஜீவிதான்றவங்க செம்ம ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஸோ டுடே ட்ரெண்டிங்ன்ற மாதிரி. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி அவங்க தான் செம்ம ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலியமா நீங்க சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா. ஸோ அந்த வார்த்தைக்கு அவங்ககிட்ட இந்த கொஸ்டின்லாம் கேளுங்கன்னு, அந்த கொஸ்டின் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த கொஸ்டின் எல்லாமே நான் கேட்பேன், 1 by 1 அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். உங்க வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய கஷ்டங்கள் என்ன? வீட்டை விட்டு வர்றது, வீட்டை விட்டு வெளியே வர்றது. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வர்றது. 2வது என்னோட பெரிய இழப்பு எங்க அப்பா இழந்தது. அதுதான் என் லைஃப்ல இப்ப வரையும் என்னால அது மறக்கவே முடியல. எங்க அப்பா இன்னும் இறந்த மாதிரி என்னால அது ஜீரணிக்கவே முடியல. எப்படி இறந்தாரு உங்க அப்பா? அவர் கிட்னி ஃபெயிலியருங்க. ட்ரிங்க்ஸ் ரொம்ப பண்ணுவாரு. பண்ணி அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் ஒரு 5.5 years பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்பாவுக்கு 55 years ஆயிடுச்சு. அதுக்கு மேல உடம்பு ஒத்துழைக்கல. ஸோ அப்படியே போயிட்டாரு. எனக்கு நீங்க எந்த ஏஜ்ல இருக்கும்போது உங்க அப்பா இறந்தார்? உங்க அப்பா இறந்ததுக்கு எந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்றீங்க? நீங்க யாருக்கு எனக்கு எப்படின்னா, ரோட்ல யாராவது அவங்க அப்பாவோட ரோட்ல போனா அது பார்த்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். ஒரு படத்துல நம்ம டிவில பார்த்தாலும் சீரியல்ல பார்த்தாலும் அவங்க அப்பாவோட இருக்கிறது பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் ஆஃப் பண்ணிடுவேன், டிவி சேனல்னாலும் ஆஃப் பண்ணிடுவேன். ரோட்ல போனா எனக்கு கஷ்டமா இருக்கும், கண்ணை திருப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போ ஒரு நாள் அப்பா இருந்தது ஜீரணிக்கவே முடியல. இப்போ உங்க அப்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன வார்த்தை சொல்லுவீங்க? அதை சொல்லுங்க உங்க ஃபேன்ஸ் கிட்ட. எங்க அப்பா இருந்தானே என்ன கேட்பேன், நான் ஏப்பா குடிச்சேன், ஏப்பா நீ குடிச்சனால தானே இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்பேன். சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சமூகத்தில் மக்கள் உங்களை எப்படி நடத்துறார்கள், நல்லதா கெட்டதா? இதுல 2 நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நான் இருக்க வீடு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது,
பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆகணும். நான் எஸ்பெஷலி உமன்ஸ் சொல்றேன், என்ன சரௌண்டிங்ல இருக்க உமன்ஸ் வந்து என்கிட்ட பேசணும் பழகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்றாங்க. ஸோ பெண்கள் சப்போர்ட் இருக்கு. ஆனா இல்ல கெட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஃப்ரீடம் கிடையாது. ரோட்ல போனீங்கன்னா பொறுக்கி பசங்க தொல்லை தாங்காது. ஒரு 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 பொண்ணு ரோட்ல போனா அவளுக்கு இருக்கிற ஃப்ரீடம் வந்து எங்களுக்கு கிடையாது. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, நிறைய இஷ்யூ இருக்கனால வந்து என்ன ரோட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போய் பக்கத்துல நின்று சார் அவன் எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர, அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. சண்டைலாம் இருக்கு, அடிச்ச அளவுக்கு சண்டைலாம் இருக்கு. உங்களை யாரும் அடிச்சிருக்காங்களா? ஆமா. அவங்க என்ன திடீர்னு நம்ம ரோட்ல பேசிட்டு இருப்போம், இல்ல போயிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோம், வந்து கார்ல ஏறு. ஒரு வாட்டி நான் கடைக்கு போயிட்டு நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து அரசியல்வாதி மாதிரி இருந்தாரு, வெள்ளை ஷர்ட்டு வேஷ்டி கட்டிட்டு இருந்தாரு, கார்ல நின்று இருந்தாரு. நான் அப்ப பஸ் ஸ்டாப் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலி கடைக்கு போயிட்டு வந்து நான் நின்றுட்டு இருந்தேன். என் வண்டியில நின்றுட்டு நான் போன் பேசிட்டு இருக்கேன். வந்து வா கார்ல வா, 10 நிமிஷம் தான் வான்னு. நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி இல்லைங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி இல்லைங்கன்னு சொன்னேன். இல்ல நீ வான்னு நான் கத்தி விட்டேன். எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து பொறுமைன்றது ரொம்ப கம்மி. இந்த மாதிரி விஷயத்துல யாராவது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் கத்தி விட்டேன். அந்த ஆள் இறங்கி வந்து இப்படின்னு ஒரு குத்துனேன் இந்த இடத்துல. கார் ஓட்டுறவர் வந்து அது அவன் கார்ல கூப்பிட்டு நான் போலன்றதுக்காக. கார்ல எது கூப்பிட்டாரு உங்களை? அவரு வேற விஷயத்துக்காக கூப்பிட்டு இருக்காரு. அவரு வந்து என்ன தப்பான ஆளா நினைச்சிட்டாரு. வேற விஷயத்துக்குன்னா கிட்னி திருடலான்னு கூப்பிட்டுருக்காரு. இல்ல, அவர் வந்து ப்ராஸ்டியூஷன் பேஸ்டு வந்து நினைச்சிருந்தாரு. நான் இந்த மாதிரி ஆள் இல்ல, நான் அப்படி சொன்னேன். பட் சொல்லியும் அவர் இல்ல, இறங்கி வந்து நான் அடிச்சு இங்க போட்டாரு. பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து தமிழ்கார பசங்க 2 பேர் இருக்காங்க. பாத்துட்டு அப்படி சும்மா இருக்காங்க. அந்த ஆள் திரும்பி நான் அடிக்க வரான். பட் அந்த ஆள் கைய புடிச்சு அவனை அடிச்சது ஒரு இந்திக்கார பையன். அடிச்சு என்னை காப்பாத்தி அந்த பையனை அடிச்சு, அந்த ஆள் அடிச்சதுல அவன் கார் எடுத்து ஓடி போயிட்டான். அப்போ நம்ம ஆளுங்க கூட இருக்காங்க, நம்ம தமிழ் ஆளுங்க, நம்ம தமிழ் உணர்வு உள்ள ஆளுங்க பக்கத்துல இருக்காங்க. பட் ஆனா என்ன வந்து காப்பாத்தின அந்த டைம் காப்பாத்தின ஒரு இந்திக்கார பையன் தான் வந்து காப்பாத்தின. தமிழ் ஆளுங்க நின்னு பாக்குறாங்க. ஆமா, நடக்குதுல இந்திக்கார பையன் வந்து காப்பாத்தா, தமிழ்காரன் வேடிக்கை பார்த்தான். எனக்கு அது எனக்கு அந்த நேரமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. சரி, நம்ம ஆளுங்க நமக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க. ஒரு கிழவன் அடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பில்ல அந்த டைம்ல. பட் இப்பவும் அந்த இந்திக்காரன் நான் நன்றி சொல்லிதான் இருப்பேன். ஏன்னா அந்த டைம் என்ன வேணா இருக்கலாம். ஏன் சொசைட்டில உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதா? இப்ப வரும் நாட்கள் தான் கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்ஸ், இன்ஜினியர், நம்ம சொன்ன மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பல திருநங்கைகளுக்கு போலீஸ் வேலைகள் கொடுத்தாங்க, அந்த ஹோம் கார்டு வேலை. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை கணக்குன்னு சொல்லி பல மாவட்டங்களுக்கு போலீஸ் வேலை கொடுத்திருந்தாங்க ஹோம் கார்டுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சொசைட்டில உங்களை வந்து நடந்து போறீங்க, உங்களை என்ன மாதிரிலாம் சொல்லி ஆண்கள் பார்த்தீங்கன்னா விமர்சிப்பாங்க? பல ஆண்கள் வந்து பல விதமா பேசுவாங்க. நடை உடை பாவனை அதை வச்சு பேசுவாங்க. எங்க பாருடா இவ்வளவு பெருசா இருக்கு, இது பாருடா இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இப்ப திருநங்கை சில பேர் உஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆண்கள். சில பேர் வந்து மோஸ்ட்லி பசங்க பண்ற விஷயம், கிட்ட வந்து போன் நம்பர் கேட்பாங்க. அக்கா உங்க போன் நம்பர் கொடுங்கக்கா, அக்கா போன் நம்பர் கொடுங்கக்கா. ஆமா, நான் கேட்பேன். போன் நம்பர் கொடுக்கானா அக்கன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றேன். அதுதான் கேட்பேன். ரோட்ல உங்க அக்கா போய் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து கேட்டான்னு நீ கேட்பியா? அது நீ கேட்கறதா கேட்கறேன், அக்கான்னு சொல்லி என்ன கேட்கறேன் நான் கேட்பேன். இல்ல என்ன ஒரு எனக்கு கோவம் வர விஷயம் என்னன்னா, அங்கிள்லாம் வந்து ரோட்ல பண்ணா அங்கிள்லாம் வந்து அக்கான்னு கூப்பிடுவான். எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகணும்னா கட்டி போட்டு உதைக்கணும்னு தோணும். ஐயோ உன் வயசு என்ன என் வயசு என்ன, என்ன போய் அக்கான்னு கூப்பிடுவோம் மனசாட்சியே இல்லையான்னு நான் ஓப்பனா கேட்டுருவேன். என்ன போய் அக்கான்னு கூப்பிடுறேன்னு நான் கேட்பேன். நான் அக்கான்னு கூப்பிடல. எந்தெந்த வயசு ஆளுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க? வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க மீன்ஸ் எப்படி சொல்றது, சின்ன சின்ன பசங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த வாண்டுங்க 15, 16, 13 இந்த வாண்டுங்க. 13 வயசு? ஆமாங்க, 13 வயசா? இப்ப நீங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா எத்தனை அண்டர் ஏஜ் பீப்புள் வந்து மெசேஜ் இருக்குன்னு நான் காட்ட முடியும். 13 வயசு பசங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க கூப்பிடுற அந்த மீன் டபுள் மீனிங்கா கூப்பிடுறது இல்ல, அந்த மாதிரியும் மீனிங் டபுள் மீனிங்ல கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. சும்மா டேட்டிங் போலாமா, வெளியே படத்துக்கு போலாமா, என்ன உனக்கு என்னடா வயசாகுது, என்னடா படிக்கிறேன்னா 8th படிக்கிறேன், 10th படிக்கிறேன், +2 +2 12th எக்ஸாம் எழுதுறேன், இப்படி எல்லாம் நடந்திருக்கு.
ஸோ அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சின்ன பசங்க, மோஸ்ட்லி வயசானவங்க கூட கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேட்டா நம்மள ஏதாவது அடிச்சிடுவாங்களோ உதச்சிடுவாங்க. ஆனா பசங்க, சின்ன பசங்க, இப்ப இருக்க ஆண்டுங்களுக்குலாம் அந்த பயம்ன்றதே நெஞ்சில கிடையாது, மனசுல கிடையாது. ஓப்பனா போய் பேசுதுங்க, எல்லாத்தையும் ஓப்பனா போய் பண்ணிடுதுங்க. ஓப்பனா எல்லாமே பண்றாங்க. ஆமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய விஷயம் எந்த வயசு ரொம்ப வயசானவங்கப்பா, எங்க அப்பா வயசுல இருக்கிறாரு, ஆனா இந்த வார்த்தைலாம் அவர் கேட்கறாரு அப்படின்ற கூடிய ஒரு தருணம் இருக்கும்ல, நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்டிருப்பீங்க, திட்டு இருப்பீங்க. சோ அது உங்க லைஃப்ல என்ன நடந்துக்குது அப்படி? என்னன்னா நான் அதே மாதிரிதான் நான் வண்டியில ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நல்லா நடந்தது. என் அப்பா வயசுல இருக்க ஒருத்தர் வந்து லிஃப்ட் கேட்டாரு. இங்க பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என் அப்பா வயசுல இருக்கவர் லிஃப்ட் கேட்டாரு. நான் கூட்டு வந்து டிராப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆள் கிட்ட கையில காசு கிடையாது, பார்த்தாலே தெரியுது. நான் பரிதாபப்பட்டது காரணம் என் அப்பா வயசுல ஒருத்தர். ஏன்னா எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எனக்கு அது ஒரு கஷ்டம். ஸோ எங்க அப்பா வயசுல யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதை நான் இறக்கி விட்டுறேன். அந்த ஆள் இறக்கி விட்டுட்டு, உங்க வீடு எங்க இருக்கு, போலாமா பண்ணலாமா, நான் வந்து வாயில வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தை நான் அசிங்கமா தான் கேட்டேன். நான் வந்து என் அப்பா வயசுல இருக்கேன்னு ஒண்ணு நினைச்சுதானே நான் வந்து உன்னை வண்டி இறக்கி விட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி வேணாம். உன் பொண்ணு வயசு தானே இருக்கும். உன் பொண்ணு இந்த மாதிரி ரோட்ல போகும்போது இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டானு சும்மா இருப்பியா? இதே மாதிரி எனக்கு முன்னாடி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி எங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர் என்னன்னா, இந்த தள்ளுவண்டி கடை மாதிரி ரோட்ல, நான் காலைல ஜிம்முக்கு போயிட்டு நான் ஃபுட்டு வாங்க போனேன். பூரி போட்டு வச்சிருந்தாங்க. வெளியே நான் 6 போயிருக்கான்னா சுட சுட தருவீங்களான்ட்டு. அப்ப அவங்க வந்து 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுட சுட தருவீங்களான்னு நான் கேட்டதுக்கு அந்த ஆள் சொல்றான், உள்ளவா சுட சுட தரேன். எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கடையை அடிச்சு ஒடிக்காத குறைதான். அந்த பூரி ஆறி இருக்கு. நான் கஸ்டமர், நீ வந்து ப்ரொவைடர். நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுக்க போற. சாப்பாடு சூடா இல்லைன்னா நீ சூடா போட்டு கொடுக்கணும். உள்ளவா நான் சூடா தரேன்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துச்சு. நான் அசிங்கமா நான் கேட்ட கேள்வியும் உன் அம்மாவோ உன் பொண்டாட்டியோ இல்ல உன் பொண்ணோ இந்த மாதிரி கடைக்கு போகும்போது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். சாரிக்கா, உன் வயசுன்னு என் வயசு நான் அக்கான்னு கூப்பிடுறியா, அதுக்கு மரியாதை கொடுத்து நீ பேசினியா ஃபர்ஸ்ட்? என் அப்பா வயசுல இருக்கு, நீ பரவாயில்ல நான் அக்கான்னு கூப்பிடுற. இப்படியா கேட்பாங்க? அதுவும் 10 ஆண்கள் சுத்தி இருக்க இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். என்னை பார்த்து உள்ளவா நான் உனக்கு சுட சுட தரேன் அப்படின்ட்டு. அந்த நிமிஷம்லாம் ஒரு ஜென்மம் செத்த ஒரு ஃபீலிங். ஐயோ ஏன்னா இப்படி இருக்குமோ, கடவுள் ஏன்னா நம்மள இப்படி படைச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் வந்து கௌரவமா வாழ்றேன், நான் என் சொந்த காலில இருந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒர்க் பண்றேன், நான் வந்து வேற எந்த விதமான விஷயமும் பண்ணல. ஐ ஹாவ் அ ஜாப், ஐம் ஏர்னிங் குட் மணி. ஸோ நான் யாரும் டிபெண்ட் பண்ணியும் நான் இல்லை. அதே மாதிரி என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன். என் குடும்பத்துக்கு ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் சம்பாதிக்கிற காசு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன கௌரவ குறைச்சல நடத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா அந்த மாதிரி கேட்கிற கேள்விகள் வந்து சில இடத்துல எனக்கு கஷ்டமா. ஓகே, ஆனாலும் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. பெண்ணால உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கா? ஒரு பெண்ணால எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுப்பா அப்படின்னு? நிறைய நடந்திருக்கு. வீடு கிடைக்கிற விஷயம், வாடகைக்கு வீடு போட்டுனா முதல்ல ஆண்கள் தடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த வீட்டு பெண்கள் தான் கொடுக்காதீங்க, வீடு கொடுக்காதீங்க. அவங்களால ஏதோ விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நாங்க ஒர்க் பண்றேன்னா இல்ல நான் என்ன பண்றேன்னு எதுவுமே தெரியாது. முதல் விஷயம் இல்ல, திருநங்கைகளுக்கு வீடு கொடுக்க மாட்டோம். திருநங்கைக்கு வீடு கொடுக்க. ஓகே, என்ன காரணத்துக்கோசம் திருநங்கைகளுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்? திருநங்கை வந்து என்ன பண்ண, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்ஷன் எப்படின்னா, திருநங்கை வந்து சண்டை போடுவாங்க, கத்துவாங்க, இது பண்ணுவாங்க. இது என்ன சொல்ற, வாடகை கொடுக்க மாட்டாங்க. இல்லை என்ன ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, வீடு விற்கிறதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. வீடு வாங்குறதுக்கு கூட வீடு விற்க மாட்டாங்க. திருநங்கைலாம் வீடு விற்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு வீடு வாங்கணும்னா அந்த வீடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. திருநங்கை வீடு கொடுக்க மாட்டோம், திருநங்கை வீடு விற்க மாட்டோம், திருநங்கைக்கு வீடு விற்க மாட்டோம். இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னங்க, நான் ரொம்ப வருஷமா இங்க பழகிட்டேன், அக்கம் பக்கம் என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அதனால திருநங்கைக்கு நான் வீடு காசு கொடுக்க போறேன், நீ வீடு விற்க தான் போறேன், நான் வாடகைக்கும் வர போறது கிடையாது, வீடு விற்க தான் போறேன். ஆனா திருநங்கை நான் கொடுக்க. அதை தாண்டி வேற பெண்களால நான் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா என்ன விஷயம் வந்திருக்கேன்? ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு பையனோட மென்டாலிட்டி என்னன்னா, அவன் வந்து 10 இடத்துல மேயறது தான் ஒரு பசங்க. நான் ஆக்சுவலி மெஜாரிட்டியான பசங்களை சொல்றேன், நல்ல பசங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லல, அக்கா தங்கச்சியா பாக்குற பசங்க இருக்காங்க. பட் மெஜாரிட்டியான பசங்க 10 இடத்துல மேயறது தான். ஸோ அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் உங்களை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு நம்ம கிட்டேயே வந்து ரூட் போடுவான், எல்லாமே பண்ணுவான், பேசுவான், பழகுவான், எல்லாம் பண்ணுவான். அதே டைம்ல அவன் வந்து வேற ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிருக்கான். அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனா அவன் என்ன அந்த பொண்ணு கிட்ட போர்ட்ரேட் பண்ணானா, இவங்க தான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க, இவங்க தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்கிட்ட கால் பண்ணி
உனக்கு அசிங்கமா இல்லையா, இப்படியா நீ வந்து நீ ஒரு திருநங்கை தானே, நீ இந்த மாதிரி லவ் பண்ணலாமா, உனக்கு அதுக்கெல்லாம் அருகதை இருக்கா, நீ என்ன பொண்ணா, நீ என்ன பிள்ளைய கொத்து போற, நீ பிள்ளை பெத்து கொடுக்க முடியுமா உன்னால, அப்படின்லாம் பேசியிருக்காங்க. நான் சொன்னேன் தப்புன்னா அது ரெண்டு சைட்ல தான் இருக்கணும். நீ என்ன கேக்குறிய, நீ அவனை கேட்கல அப்படின்ட்டு கண்மூடித்தனமா அவன் அந்த பையனை நம்புறாங்க. ஆனா நானும் ஒரு பெண்ணா இருக்கேன், ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட மனசுன்றது புரியல. பெண்ணாலதான் பெண்ணுக்கு எதிரின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அது மாதிரி நடந்திருக்கு. கடைசியில அந்த பையன் நல்லவன் ஆயிட்டா, நான் கெட்டவள் ஆயிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, போலீஸ் அல்ல அரசு அதிகாரிகளிடம் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? கன்ஃபார்ம் வந்திருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றதுன்னா, என்னோட கம்யூனிட்டியில உங்களுக்கு தெரியும் அம்மா பொண்ணுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ என்னோட பொண்ணு வந்து அவன் வீட்டை விட்டு வரும்போது லீகல் இஷ்யூ வந்துச்சு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. என்னால என் பொண்ணுக்கு வந்து 21 வயசு ஆயிடுச்சு. அவங்க மைனர் கிடையாது. பட் போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க வந்து எங்களை ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணாங்க. என்ன சொல்றதுன்னா, அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனது. போலீஸ் ஸ்டேஷன் போனா அவங்க சீப்பா, நீங்க ஓரமா நில்லுங்க, அங்க நில்லுங்க. அப்புறம் என் பொண்ணை வந்து கூட்டு போய் அவங்களோட ஃபேமிலியோட கூட்டு போயிட்டாங்க. நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, கேஸ் கொடுத்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ஒரு போலீஸார் வந்து நடுநிலைமையில இருந்து ரெண்டு சைடு தரப்பு கொஸ்டின் என்னன்னு கேட்டுட்டு தான் நீங்க பதில் பேசணும். ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப ஏழனமா இலக்காரமா நடத்தினாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. திருநங்கை உங்க பார்வை எப்படி இருக்கு? திருமணம் என்றது வந்து மத்தவங்களோட லவ் எப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரையும் ஆண்களை நம்ப கூடாது. ஒரு திருநங்கைகளுக்கு நான் சொல்றது, நான் பெண்களுக்கு சொல்லல, ஆண்களை நம்ப கூடாது. ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகள்ல எந்த ஆண்களும் வந்து நல்லவங்களா இல்லை இருக்காங்க. பட் எப்படி சொல்றதுன்னா, 1000ல் ஒருத்தன் அந்த மாதிரி ஒருத்தங்க தான் இருந்திருக்காங்க. தவிர முக்காவாசி ஆண்கள் எல்லாமே மூலக்கோளாறான ஆண்கள் தான். அவனை நம்பி நம்ம கழுத்தும் நீட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் கழட்டி விட்டு போறாங்க. அதனால எதுக்கு கல்யாணமே வேண்டாம். ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ எது வந்து கரெக்டான ஒரு லவ்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, காதல்ன்றது வேணும், எல்லாருக்குமே வேணும். காதல் இல்லாதவங்க யாருமே கிடையாது. காதல்ன்றது வேணும். பட் ஆனா கரெக்டான நபர் கிடைக்கிறது தான் கஷ்டம். பட் திருநங்கைகள் பொறுத்தவரை அந்த மாதிரி காலம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லுவாங்கன்னா, லிவிங் டுகெதர்ல இருக்கலாம். லிவிங் டுகெதர் எதுக்கு நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லிவிங் டுகெதர் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்காம எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும்ன்றதுக்காக லிவிங் டுகெதர் வந்திருக்கு. அதை வச்சு நீங்க கார்னர் பண்ணி நமக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க தேவை, லிவிங் டுகெதர்ல இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை ஆண்கள் அப்படி கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட? பல ஆண்கள் கேட்டிருக்காங்க. நான் பல நூறு ஆண்கள் சொல்வேன். நான் இல்ல சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட முறையில, என்ன வித்தியாசமான முறையில உங்ககிட்ட கேட்டிருக்காங்க? வெள்ளை ஷர்ட் போட்டு ஊரை ஏமாத்துறா இருக்காங்க தெரியுமா, அரசியல்வாதி முறை கொண்டு 13-14 வயசு இளம் ஆண்கள் வரையுமே கேட்டிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஆமா, என் வயசுல பாதி சொல்றது ரொம்ப கம்மியா இருக்க ஆண்கள்ல இருந்து வயசானவங்க வரையுமே கேட்டிருக்காங்க. நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சுகர் டேடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சுகர் டேடின்ட்டு. ஏன்னா அவங்க எப்படின்னா, நீ எனக்கு இன்பங்களை கொடு, நான் உனக்கு வந்து பரிசுகள் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கொடுத்தது கிடையாது. அவனை நம்பி போவும் தேவையில்ல, போவும் கூடாது. அவனுங்கெல்லாம் மோசமான விஷக்கிருமிங்க. அதனால பி யோர் செல்ஃப், தட்ஸ் இட். யாரையும் நம்பாதீங்க, அவ்வளவுதான். திருநங்கை திருமணம் பற்றி பெண்கள் என்ன நினைப்பாங்க? திருநங்கை திருமணம் பத்தி பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பெண்களுக்கு தான் கேட்கணும். எனக்கு எப்படி தெரியல. பட் அவங்க மைண்ட் செட் இருக்கும், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க, இவங்க குழந்தையா குட்டியா எதுவும் பிறக்க போறது கிடையாது. மேபி அவங்க அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். மோஸ்ட்லி அவங்க எப்படின்னு தெரியல. பட் சில பெண்கள் கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அக்கான்னு கேட்பாங்க. எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அக்கான்னு நான் சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை டியூஷன் கூட்டிட்டு தான் வரேன்னு சொல்லுவேன். நான் வேண்டுமே சொல்லுவேன். நான் அவங்க அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. எதுக்கு இந்த கொஸ்டின் எதுக்கு கேட்பாங்கன்னே தெரியாது, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அக்கான்ட்டு. ஒரு திருநங்கை தெரிஞ்சுட்டு கேட்பாங்களா? ஆமா, கேட்கணுன்றதுக்காக கேட்பாங்க. திருநங்கைன்னு சொல்லி கேட்கணுன்றதுக்காக கேட்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்ட்டு. நான் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குமா, டியூஷன்ல விட்டு வரமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன்.